வவுனியாவில் தவசிக்குளம். தவசிக்குளத்தின் இந்த பாதையோரமாக செல்கின்ற நேரத்தில் தான் இந்த கோவிலை கண்டோம். இந்த கோவிலில் பல மக்கள் கூடியிருந்து இன்று 1 மணிக்கு நீங்களும் சாப்பிட வாருங்கள் என்று அழைப்பையும் விடுத்துக் கொண்டார்கள். இவர்கள் யார்? ஏன் இங்கே சமைத்து படைத்து இறையனை வணங்குகின்றார்கள்? என்னத்துக்காக செய்றீங்க? உங்களுடைய வீட்டு நேர்த்தியா? இதுதான் தாய் நிலத்து பண்பாடு. இனி தெல்லிப்பளை துர்க்கை அம்மன். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள தெல்லிப்பளை துர்க்கை அம்மன் பக்தர்களால் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக கருதப்படுகின்றது. பழமையான நம்பிக்கையின்படி பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு தெல்லிப்பளை பகுதியில் அம்மன் தெய்வீக அருளால் தோற்றியதாக கூறப்படுகிறது. அப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் அம்மன் அருளை உணர்ந்து சிறிய ஆலயமாக வழிபாட்டை ஆரம்பித்தனர். காலப்போக்கில் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்ததால் ஆலயம் விரிவுபடுத்தப்பட்டது. இன்றைக்கு தெல்லிப்பளை துர்க்கை அம்மன் ஆலயம் யாழ்ப்பாணத்தில் புகழ்பெற்ற சக்தி ஆலயங்களில் ஒன்றாக விளங்குகின்றது. ஆண்டுதோறும் திருவிழாக்கள், சிறப்பு பூஜைகள், குறிப்பாக நவராத்திரி விழா மிகவும் சிறப்பாக நடைபெறுகின்றது. இத்தெரு பல வீடுகள் உடைந்த தோற்றத்தை கொண்டிருக்கின்றது. கட்டவிலிருந்து தெல்லிப்பளை நோக்கி. வளர்த்து வைக்கிறவையா? ஒரு இடத்துலயும் முடி வச்சு வளர்க்கிறாரா? இப்ப நிக்கிறாரு இந்த மாசத்துல மருவம்பளவு அங்கால கொண்டு காணிகளுக்கு சாப்பிட விடுறது. போவாணி அந்த தோட்டங்கள் செய்யறவை தோட்டங்களுக்கு அதை விட்டா அந்த ஒரு நாளைக்கு 6000 கட்டி கட்டுறதுக்கு 6000 கொடுப்போம். இவைக்கு கொடுக்கணும் 6000 பயிர் வைக்க நல்ல மற்ற பசலையில் கூட தேவை. லட்சுமி சொல்லி போன அப்புறம் எல்லாம் பத்தியாத்தான் படிப்பு படிப்பு படிப்பு